அமைதியான ஒரு இரவு. வானம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்த நட்சத்திரங்கள். அதில் ஒன்று சிறிய நட்சத்திரம் கீழே விழுந்தது. மிலாவுக்கு அந்த இரவு தூக்கம் வரவில்லை. நிலவொளி அறையை மெதுவாக ஒளிரச் செய்தது. அவள் வெளியே என்ன நடக்கிறது என்று பார்க்க நினைத்தாள். அவள் தோட்டத்துக்குள் நடந்து சென்றாள். மலர்களுக்கு நடுவில் ஒரு மென்மையான ஒளி மினுங்கியது. அங்கு ஒரு சிறிய நட்சத்திரம் மங்கிய ஒளியுடன் அமைதியாக இருந்தது. மிலா கேட்டாள், நீ வழி தவறிவிட்டாயா? நட்சத்திரம் மெதுவாக சொன்னது, நான் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று மறந்துவிட்டேன். பெரிய நட்சத்திரங்களை பார்த்தேன், அவர்களைப் போல் ஆக முயன்றேன். முடிவில் என் ஒளியே மங்கிவிட்டது. மிலா சிந்தித்தாள். தன் படம், தன் ஓட்டம், தன் பாடல், அவை மற்றவர்களைப் போல இல்லாவிட்டாலும் அவை அவளுடையவை. அவள் பாட்டி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. நீயாக இருந்தால்தான் உண்மையான ஒளி வரும். மிலா சிரித்தாள். நீ மற்றவரைப் போல வேண்டாம், நீ நீயாகவே பிரகாசிக்கலாம். அவள் கதைகள் சொன்னாள், சிரித்தாள், சின்ன பாடல் பாடினாள். மெல்ல நட்சத்திரம் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. அது பெரியதாக அல்ல, ஆனால் அன்பை போல வெப்பமாக, துணிச்சலை போல மென்மையாக, நம்பிக்கையைப் போல பிரகாசித்தது. நட்சத்திரம் வானத்தை நோக்கி உயர்ந்தது. நன்றி என்று மெதுவாக சொன்னது. மிலா மேலே பார்த்தாள். 1000 நட்சத்திரங்களில் ஒன்று தனித்துவமாக மென்மையாக ஒளிர்ந்தது. அவள் புரிந்து கொண்டாள், உலகிற்கு நகல்கள் தேவையில்லை, தனித்துவமான ஒளிகள் தேவை. அதில் ஒன்று அவள், மற்றொன்று நீ. நீயாக இருப்பதே உன் உண்மையான சக்தி.